ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான், சூரியனோட இணைவுகளை பார்க்கலான்றீங்க. வரிசையா ஒவ்வொரு இணைவா பார்த்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சூரியன். சூரியனோட இணையும் கிரகங்கள் போய் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிடர் புரிதல் படி சூரியன்னா யாரு, ஜாதகத்துக்கு சூரியன் எவ்வளவு முக்கியம், சூரியனோட தன்மைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துக்குள்ள வரும்பொழுது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஜோதிடர் ஆகலாம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறதுலாம் கிடையாது. இந்த கர்மாங்கிறாங்களே, இந்த கர்மா எப்படி செயல்படுது? ஒரே வயிற்றுல பிறந்த 2 அண்ணன்களும் அது 3 குழந்தைங்களும் வேற வேற மாதிரி இருக்காங்களே, இதெல்லாம் வந்து தாயக்கரத்தில் போடுற தாயம் உழுகுது 5 உழுகுதுங்கிற மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு அமைப்பா, அல்லது எல்லாமே காரண காரியத்தோட தான் அப்படி பிறந்திருக்காங்க? இவங்களோட கர்மா இப்படி இருக்கு சார், இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு, 2வது பையனுக்கு இப்படி ஒரு கர்மா இருக்கு, அவனோட வாழ்க்கை இப்படி அமையுதுங்கிற மாதிரி கர்மாவா? சரி, கர்மான்னு உண்மைனா அப்புறம் கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்கதாயா ஜோதிடம் வருது. ஜோதிடம்ங்கிறது என்ன? நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அப்போ கிரகங்கள் எப்படி இருந்தது, அதை வைத்துதான் உங்களுடைய கர்மா செயல்படுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல மூல காரணமாகிய சூரியன். சூரியன் தான் ஒளியின் மூலம். இந்த சூரியன் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வைங்க, நம்ம கிட்ட கண்டிப்பா உயிர்களே இருக்காது. எர்த் இருக்காது, பூமி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா சூரியனுங்கிற ஒரு ஒளி பிண்டம் தான் வந்து எல்லா உயிர் சக்தியையும் கொடுத்துச்சு. புரியுதுங்களா? ஒரு பிளானட்டை போட்டு சுக்கிரனை கொடுத்தார், சூரியனை புதனை கொடுத்தார், பூமியை கொடுத்தார், செவ்வாயை கொடுத்தார், குரு கொடுத்தார். அது மூலமாக வரக்கூடிய அது 3ஆம் பிளானட் ஆகிய பூமி ஆகிய 3ஆம் கிரகமாகிய பூமியில வந்து ஜீவராசிகளை வளர விட்டார். அதுல குடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்தார், சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் குடிக்கிறார், குடிக்கிறதுக்கு நீர் கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? ஸோ சூரிய பகவான் தான் நமக்கு உண்மையான கடவுள். ஸோ அந்த சூரியன் தான் வந்து ஒளியின் மூலம். ஸோ இந்த சூரியன் தான் ஒரு சுபகிரகத்தையும் பாவகிரகத்தையும் பிரிக்குது. சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சுபகிரகங்கள், சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகங்கள் பாவ கிரகங்கள், பெனிஃபிக் பிளானட், மேலிஃபிக் பிளானட், இப்படி இருக்கு. ஸோ சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உடல் சக்தி, உயிர் சக்தி, மனசக்தி, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் ரூல். ஸோ ஜாதகத்தை முதல் நான் பார்க்கறது என்னன்னா, குருவை பார்ப்பேன். குருங்கிறவர் தான் ஒளி. அவர் இருந்தால் தான் உயிர் இருக்குதா இல்லையானே தெரியும். ஆனால் அந்த ஒளி, அந்த குருவுக்கு அடுத்தபடியா அவருடைய ஒரு ஜீவம்சம், ஆத்மா எப்படி இருக்குது? ஏன்னா ஆத்மா காரகன் தான் சூரியன். ஆத்மா வந்து எது மாதிரி ஒரு ஆத்மாக்காக அந்த உயிர் எடுத்திருக்குது. எந்த ஒரு ஆத்மா இந்த உடல் எடுத்து இந்த நல்லது கெட்டது இன்பங்கள்லாம் இந்த வாழ்க்கையில அடையணும், கஷ்டப்படணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பிறந்திருக்குங்கிறது சூரியன் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். சிறப்புங்க. சூரியனுடன் சந்திரன் இணைவு எப்படி? ஒளி இல்லாத ஒரு அமைப்பு, இருள் தன்மைக்குள்ள அமைப்பு. ஸோ அந்த சந்திரனின் பாவம், சந்திரனின் அந்த ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அது அஃபெக்ட் ஆகும். சூரியனும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அமாவாசை கண்ணிக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு, அது அமாவாசைக்கு அருகில் பிறந்திருக்காங்கிற அமைப்பு தான் அந்த சூரிய சந்திர இணைவுகள். அதே சமயத்துல குருவின் பார்வை இருந்துட்டா அது தோஷம் மாறும். அதனால சூரியனும் சந்திரனும் சேர்வது வந்து ஒரு இருள் தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டப்படணுங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குது. ஆனா அதுக்காக எல்லாரும் இருக்கிறவங்கன்னா பயந்துக்காதீங்க. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. குரு பார்வை இருக்கா, சுக்கிரன் சேர்ந்து இருக்கா, அது மாதிரி நல்ல பல. அப்புறம் சூரியன் ஆட்சியில் இருக்கா, திக்பலம் பெற்றிருக்கிறா, சந்திரன் ஆட்சியில் இருக்காரா, திக்பலம் பெற்றிருக்கிறாராங்கிற பல விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா நம்மளுடைய முதல்வர் 45 வருஷம் ஆட்சி செய்த முதல்வரே பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசையில தான் பிறந்திருக்கார். புரியுதுங்களா? பேர் சொல்லாமா? சொல்லுங்க. நம்மளுடைய 45-50 வருஷமாக முதல்வராக இருந்து அரசனை போல வாழ்ந்த முதலமைச்சர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து, சூரியன் வந்து ரிஷபத்துல, சந்திரனும் ரிஷபத்திலிருந்து ரிஷபராசியில தான் பிறந்தார். ஸோ அமாவாசை அன்னைக்கு பிறந்த ஜாதகம் தான். புரியுதுங்களா? அது வந்து ஆனாலும் குரு பார்வை பெற்று விட்டார். ஸோ அதனால எவ்வளவு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்கும். அந்த சூரியன் சந்திரன் சேர்றது இருள் தன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு இது கொடுக்கும். ஆனால் அதுல விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க தொழில்காரன்னு சொல்லுவாங்க, அரசியலுக்கு சொல்றோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சூரியன் தான் அரசியல், சூரியன் தான் எல்லா கிரகத்தையும் ஆளுகிறது. ஸோ சூரியன் நல்லா இருந்ததுன்னா அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை. இப்போ நேற்று கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டு, சூரியன் வந்து குருவின் பார்வையில், சூரியன் சிம்மத்திலே இருந்து சிம்மம் லக்னத்திலே, சிம்ம லக்னத்திலே சூரியன் 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். சார் நீங்கள் தான் கவர்மெண்ட் ரிலேட்டட், கவர்மெண்ட் எய்டட்ல தாங்க சார் இருக்கணும். ஆமாம், கவர்மெண்ட் ஏர்லைன்ஸில் இருக்காங்கிறாரு அவரோடது. ஸோ ப்ரைவேட்டு கூட போக முடியல, பிரைவேட் ஏர்லைன்ஸோட இருக்கு. ஸோ அதனால சூரியன் நல்லா இருந்து திக்பலம் பெற்று, சூரியன் ஆட்சியோட இருந்து சிம்மத்துல இருந்து, சூரியன் சிம்மத்தை கனெக்ட் பண்ணோம். சூரியனோட வீடு எதுங்க?
சிம்மம். சிம்மத்துல எப்படி கனெக்ட் ஆகும்? கும்பத்துல இருந்தாலும் கனெக்ட் ஆகும். நீங்க மாசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா எங்க பிறந்திருக்கும்? உங்களுக்கு சூரியன் எங்க இருக்கும்? கும்பத்துல இருக்கும். ஸோ சிம்மத்தை கனெக்ட் ஆகும். பாத்தீங்களா? இப்ப இருக்கக்கூடிய முதல்வரும் மாசி மாசம் ஏழாம் பார்வையா தன் வீட்டை தென் பார்த்து வலுவு சேர்க்குது இல்லையா? பௌர்ணமி சந்திரன் வேற இருக்குல்லங்க அவருக்கு. ஸோ அந்த சூரியனோட ஒளி பொறுத்து எந்த அளவுக்கு நீங்க ராஜாவா இருக்க போறீங்க, மந்திரியா இருக்க போறீங்களா, முதலமைச்சரா இருக்க போறீங்களா, கிளர்க்கா இருக்க போறீங்களா, சூப்பரண்டா இருக்க போறீங்களா, தாசில்தாரா இருக்க போறீங்களா, அது எல்லாம் கொடுக்கக்கூடியது என்ன? சூரியன். சூரியன் சிம்மத்தோட கனெக்ட் ஆகணும். சிம்மத்தோட ஆட்சியில இருந்தாலும் சரி கனெக்ட் ஆகணும். திக்பலம் பெருகணும். திக்பலம்னா என்ன? 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறது. அது ஒரு விசேஷம். ஸோ சூரியன் பலமா இருந்தா குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் போன்ற சுபகிரகத்தோட சம்பந்தப்படும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல இவர் தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தலைமை பதவியை கொடுத்தே தீரும். சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடன் செவ்வாய். சூரியன் செவ்வாய் சேருவது ரொம்ப நல்லது. ஏன்னா 2 பேரும் நண்பர்கள். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்துட்டா டோட்டலி அருமை. வேலை தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, லீடர்ஷிப் பொசிஷன். சாதாரணமாக கிளர்க்காக போய் நான் ஜென்ரல் மேனேஜர் ரிட்டையர் ஆனவங்க கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. பட் எந்த பாவத்தில் சூரியன் சந்திரன் இருந்தாலும் ரெண்டு கெடுத்துக்காது. ஆனால் நம்ம ஒரு 7 டிகிரி 8 டிகிரிக்குள்ள செவ்வாய் சூரியனோட சேர்ந்துட்டாருன்னா செவ்வாய் அஸ்தங்கம் ஆவார். புதன் போல அஸ்தங்க தோஷம் இல்லாத கிரகம் செவ்வாய் கிடையாது. ஸோ செவ்வாய் சூரியனால் அஸ்தங்கப்படுவார், கம்பஷன் ஆகும். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட காரத்துவம் ஆகிய வீரம், விவேகம் வேலை செய்யாது, கொஞ்சம் பாதிக்கப்படும். அதே ஒரு 10-12 டிகிரிக்கு மேலே இருந்தால் நல்ல ஒரு வீரம், விவேகம், அதே சமயத்தில் முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு லீடர்ஷிப் பொசிஷனு, சிஇஓவாக இருக்கிறது, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறது, அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடன் ராகு. சூரியனோட ராகு சேருவது அவ்வளோ சரியில்லை. நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம தப்பு. ஒரு 10-11 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் ராகு சேர்றது உலகை ஆளும், நம்ம உலகை ஆழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப். அவருக்கே பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்தில் பிறந்து 10ஆம் இடத்துல சூரியனும் ராகும் சேர்ந்திருக்கிறது. ஸோ சூரியனும் ராகும் சேருவது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அமெரிக்க அதிபர் சூரியனும் ராகும் சேர்ந்துதான் உலகத்தையே இப்போ தப்பித்து வைத்து கொண்டிருக்கிறார். அது எப்படின்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம். எல்லா சொகுசும், எல்லா மெட்டீரியலிஸ்டிக் கெயினும், எல்லா ஆளுமையும் நமக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனோட சேரும்பொழுது, நம்ம ஆளு கிரகத்தோடு சேரும் பொழுது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு அமைப்பு. ஊர் ஒன்று சொல்ல நீங்கள் வேற மாதிரி பேசுறது, கொஞ்சம் ஊரோட ஒத்து போகாமல் நம்மளுடைய சப்பார்டினேட்ஸ், நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க, எல்லா அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒத்து போகாமல் எந்த நேரத்தில் அவர் என்ன போடுவாரோ, என்ன பாம்பு போடுவாரோன்னு தெரியாத மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரியன் ராகுங்கிற பிரம்மாண்ட கிரகத்தோடு சேருவது. அது நம்ம பக்கத்தில் வரும்போது சூரியன் கெடுவார், ராகு கெடுவார். கொஞ்சம் 10 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இது மாதிரி நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியலைங்கிற மாதிரி ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக உருவாக்கும். சிறப்புங்க. அடுத்து சூரியனுடன் குரு. சூரியனோட குரு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூரியன் குருவை அஸ்தங்கம் பண்ணிட்டாருன்னு வைங்க, 6 டிகிரி 7 டிகிரிக்குள்ள வந்தால் சூரியன் குருவை ஃபுல்லாக கம்பஷன் பண்ணிடுவார், அஸ்தங்கம் பண்ணிடுவார். குழுன்னு ஆயிடுவார். யாரு? சூரியனோட காரத்துவம் எல்லாம் கொடுப்பார். சூரியனோட காரத்துவம் என்ன? அரசு உத்தியோகம், அவர் தான் மேலதிகாரி, அவருக்கு மேலே யாரும் இல்லை, ஆட்சி பலம், கம்பெனியாக இருந்தால் அவர் தான் ஹெட்டு, எல்லா அதிகாரம், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, அரசு விஷயங்கள் எல்லாமே இவர் கையில், ஹை லெவல் கான்டாக்ட்ஸு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய, அதே சமயத்தில் பவர் செக்டாரு, சிவராஜ் யோகம் சொல்லுவாங்க. குருவும் சூரியனும் நேர் பார்த்துக்கிறது சேர்ந்துக்கிறது சிவராஜ் யோகம். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சார் நான் யோகம் அதுக்குள்ளெல்லாம் போய்க்கிறதே இல்லைங்க. யோகம்ங்கிறது என்னங்க, சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். கடைசி அது என்ன வேலை செய்யுங்கிறதா மேட்ரு. எல்லா யோகம் தசாபதி நடக்கணும். சூரிய தசை நடந்தால் தான் டாப்பு. சூரிய தசை 70 வயசுல என்ன வருதுங்க? 70 வயசுல பார்த்தீங்கன்னா வயசு முடிகிற டைமில் கொஞ்சம் ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஃபாரின் போய்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே போயிடுவார், அவ்வளோதான். ஸோ இதே 40 வயசுல வந்துன்னா ஆளுவார். இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக இருப்பார், அல்லது ஊருக்கு முனிசிபாலிட்டி கவுன்சிலராக இருப்பார், கவுன்சிலராக இருப்பார். அவரோட சூரியனோட குருவின் தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் பொறுத்து அந்த அளவுக்கு அவரோட லக்னாதிபதி எவ்வளோ பலமாக இருக்குது பொறுத்து அந்த அளவுக்கு மேலே வருவார். ஸோ அதனால சூரியன் குரு இருக்கிறது டாப். சிறப்பு ஐயா. அடுத்து சூரியனுடன் சனி. சூரியனோட சனி சேருவது தவறு. சனியும் கெடுவார், சூரியனும் கெடுவார். திடீர்னு அது கரெக்டாக சூரிய புக்தி சனி புக்தி வரும்பொழுது பிரச்சனைகள் வரும், எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். புத்திர தோஷம் என்று சொல்லி தான் நிறைய பேர் இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போய்க்கிறது இல்லை.
அப்பா வகையரா அப்பா வகையில் சில பாவங்கள் இருக்கும், சில சரி இருக்காது. ஸோ அப்பா ஜாதகருக்கு வந்து சூரியன் சனி சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா ஜாதகரோட அப்பா வந்து அவரோட பொட்டென்ஷியல் அளவுக்கு போயிருக்க மாட்டார். இதை திடீர்னு அவருடைய துர்மரணம் அல்லது நல்லா வர வேண்டியவருங்க கொஞ்சம் முடியலிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் கர்மா, அல்லது ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் ஒத்துக்காதுங்க, அவர் வழி வேற இவர் வழி வேறங்கிற மாதிரி, இல்லை 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவேன். ஏன்னா சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது இல்லையா. இதே நான் சூரியன் ரொம்ப நல்லா இருந்தால் அப்பா பெரிய பேரும் புகழும் உள்ள அப்பாவாக இருப்பார். அதுவும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது அரசு வேலையும் கிடைக்கும், உங்கள் அப்பா வந்து பெரிய ஆளாக இருப்பார், உங்கள் அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு பயணம் கிடைக்கும், அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும், தாத்தாவோட இதெல்லாம் வரும். இதே சூரியன் சனியோட சேரும்போது அப்படியே ஆப்போசிட். சார் பூர்வீகமே வேஸ்ட்டு சார். நம்ம எங்கள் பூர்வீகத்துக்குள்ள போனோம்னா பங்காளி சண்டைங்க ஒன்றுமே மிஞ்சல, கடைசியாக ஒன்றுமே எல்லாமே கேஸில் இருக்குது. நம்மளுக்கு எப்போ தான் அதை சால்வ் ஆகும்னா ரொம்ப கஷ்டம்தான் தம்பி, அதை நம்பி இருக்காதேன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் சூரிய சனியோட அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடன் புதன். சூரியன் புதன் இருக்கிறது நல்லது. சூரியன் புதன் சேர்றது ஒரு நிபுணத்துவ யோகம், நல்ல ஒரு நிபுணத்துவம் கெடும். என்ன படிக்கிறாங்களோ என்ன ஒரு தொழில் இருக்காங்களோ அதில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க, அறிவு ஜீவி ஆவாங்க, அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஆவாங்க. கண்டிப்பாக அது நம்ம நல்ல அமைப்பு. அடுத்து சூரியனுடன் கேது. சூரியன் கேது இருக்கிறதும் தப்பு இல்லை. டிகிரி ஒரு 10 டிகிரி தள்ளி வந்துட்டா சந்தோஷம். நம்ம பக்கத்தில் வரும்பொழுது சூரியனை கெடுப்பார். பட் இருந்தாலும் ராகு சூரியனை சேருவது போல் கெடுதலான ஒரு அமைப்பு கண்டிப்பாக சூரியனும் கேது சேருவது இல்லை. ஏன்னா ராகு முழு பவராக இருந்தால் கேது பாதி பவர் தான். ராகு சூரியனை கெடுப்ப அளவுக்கு கேது வந்து சூரியனை கெடுக்க மாட்டார். அவர் வேற மாதிரி ஆங்கிளில் கொண்டு போவார். ஆன்மீகம், தெய்வ பக்தி, அது மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து ஜாதகர் கொண்டு போய் அந்த மெட்டீரியலிஸ்டிக் காசு பணம்ங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வேற மாதிரி ஒரு மற்றவங்க மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில தெய்வ திருவனைகள், திருப்பணிகள் அது மாதிரி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுப்பாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன். சூரியன் சுக்கரன் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகத்தில் இருக்கும். 100க்கு ஒரு 60-70 ஜாதகத்தில் இருக்கும். அதுவும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் என்ன, சூரியன் வந்து சுக்கரனை நம்ம பக்கத்தில் வரும்பொழுது சுக்கரன் அஸ்தங்கம் ஆயிரும். சூரிய தசை நல்லா இருக்கும், சுக்கரன் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் நண்பர்கள் இல்லை. பட் இருந்தாலும் பல ஜாதகத்தில் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் சுக்கிரனின் காரத்துவமாகிய பெண்கள் விஷயங்கள், தாம்பத்தியம், லக்ஸுரி ஐட்டம், பணம், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறை வரும். சூரியனும் சுக்கிரனும் நம்ம சேரும் பொழுது. இல்லை 2 பேர் விலகி இருக்காங்க அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். கண்டிப்பாங்க. நன்றி, வணக்கம்.